கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆஸ்க் யூ வில் கெட். கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். அப்பா பார்த்து கேளுமா, கொடுங்கப்பா அப்படின்னு கேளுங்க. எடுத்து வாசிங்கள். மத்தேயுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனம். 8 வாசிங்க சிஸ்டர். போதுங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டீங்களா? ஏசப்பா கிட்ட கேட்டிருக்கீங்களா? பெற்றுக்கொண்டீங்களா? கண்டடைந்தீங்களா? அவ்வளோதான் வித்தியாசம். நிறைய கேட்டிருக்கோம், நிறைய பெற்றுக்கொண்டிருக்கோம், நிறைய கண்டடைந்திருக்கோம். ஆனால் கேட்டவைகளை இன்னும் சிலவைகள் பெற்றுக்கொள்ளாமலும் கண்டடையாதமா இருக்குதுல்ல. நான் விசுவாசிக்கிறேன், இனி வரக்கூடிய நாட்களில் அவைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். அல்லேலூயா. இனி வரக்கூடிய நாட்களில் அவைகளை பெற்று கொள்ள முடியும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க. கேட்டுட்டியா? தட்டுனியா? கண்டுபிடிச்சிட்டியா? இனி கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. உனக்குள் கடுகளவு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று நீ சொல்லும் பொழுது இயேசுவின் நாமத்தை கொண்டு அவைகள் நிச்சயம் கீழ்ப்படும், நிச்சயம் கீழ்ப்படும். இனி எப்படி கேட்கணும்னா, கெஞ்சுதல் உரிய பிள்ளைகளை அப்பா தாங்கப்பா அல்ல அல்ல, அதிகாரத்தோடு, வல்லமையுடையவர்களுடைய அதிகாரத்தோடு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எனக்கு இது தேவை, நான் பெற்றுக்கொள்வேன். அவ்வளோதாங்க. கொஞ்சம் கேட்கிற பேட்டர்னை மாற்ற போகிறோம். அதுக்குன்னு போய் அப்பா கிட்ட போய் நின்று தரியா இல்லையா அப்படின்லாம் கேட்டுறாதீங்கப்பா, பயந்துருவாரு. பேட்டர்னை மாற்ற போகிறோம். எதுக்கு இந்த அதிகாரத்தை பயன்படுத்தணுமோ அதுக்கு தான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். அத்தாரிட்டியை பயன்படுத்தணும். அத்தாரிட்டி உடையவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறேன், சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் விலகி போவதாக. அல்லேலூயா. சொல்லுங்க. அத்தாரிட்டியோட அப்பா எனக்கு இந்த வியாதியை நீக்குங்க நீக்குங்கன்னு சொன்ன காலெல்லாம் போதுங்க. பால் குடித்த பிள்ளைகளாக இருந்தது போதும். இனி நாம் உருமாறுகிற பிள்ளைகளாய், பிறருக்கு ஆசீர்வாதத்தை கூறுகிற பிள்ளைகளாய் மாறுறதுக்கு அத்தாரிட்டியை நீங்கள் பயன்படுத்தணும். நீங்களும் நானும் பயன்படுத்தணும். அப்போது இன்றைக்கி சொல்லுங்கள், உங்களை எது ஆட்டி படைத்து கொண்டிருக்கோ, எந்த சூழ்நிலை உங்களை ஏழ்மையில் வைத்து கொண்டிருக்கிறோ, ஏழ்மையான சூழ்நிலையை விசுவாசத்தோடு அதிகாரத்தோடு இயேசுவின் நாமத்தின் வல்லமையோடு நம்ம சொல்லணும். என்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற ஏழ்மையே நான் விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறேன், என்னை விட்டு விலகி போ. அல்லேலூயா. ஏங்க ஒரு பவர் வரமாட்டேங்குது. டல்லாக இருக்கிறீங்க. சொல்லுங்க. அத்தாரிட்டியை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் எதை வேணாலும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியுங்க. நீங்களே நிறைய இடங்களில் போய் பார்த்துருப்பீங்க. சார் 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 கொஞ்சம் கொஞ்சம் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் இந்த ஒரு வாட்டி சார் இந்த ஒரு வாட்டி சார் கெஞ்சின்னு இருக்கும். தலைநிலை 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 அப்படின்பா. எவனோ ஒருத்தன் எங்கே வந்தோம், யோ டயா சைன் போடியா அப்படின்பா. சார் போட்டு கண்ணால் பார்த்துருக்குறீங்களா? ஏன் ஏன் நீங்களும் கேட்டீங்க, அவரும் கேட்டார். ஏன் அவருக்கு உடனே? ஏன் அவருக்கு உடனே? க்ளோஸ்டுன்னு போட்ட டோரு. சார் 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 4 மணி நேரம் 2 மணி நேரம் நின்னேன் சார். கவுண்டரை க்ளோஸ் பண்ணிடாதீங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். பண்ணிட்டேன்ப்பா, லன்ச் டைம்ப்பா அப்படின்பா. எங்கே வந்து ஒருத்தன் வருவான், வந்துட்டு அப்படின்பா, என்னப்பா எப்படி இருக்கிற அப்படின்னு தான் கேட்பான். உடனே
க்ளோஸ் பண்ண கவுண்டர் திறந்து சார் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறது பார்த்துருக்குறோமா இல்லையா? நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லையா? நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் கெஞ்சிருக்கிறீங்களா இல்லையா? நான் கெஞ்சிருக்கிறேன். சில தருணங்களில் இந்த மாதிரி கவுண்டர் க்ளோஸ் ஆகும்போது, சில நேரங்களில் லைனில் நின்று போகும்போது அதெல்லாம் இல்லை. அப்புறமேட்டு தான் கற்றுக்கிட்டேன். இப்போ கெஞ்சறதெல்லாம் கிடையாது. கடைசியில் இருந்தாலும் முன்னாடி போய் நின்று வேறு மாதிரி கேட்டு வந்துடுறது. ஏன்? அத்தாரிட்டி. அது ஒருவனுக்குள்ள எப்போ வரும்னா, அவன் யார் துணையை கொண்டு இருக்கும் பொழுது அந்த தைரியம் வரும். கரெக்டாக என்ன வேணாலும் பண்ணிக்கடா, அப்பா நான் இருக்கிறேன்னு மகனுக்கு அப்பா சொல்லிட்டாருன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஏன்? அவங்க அப்பா கூட இருக்கிறார். கரெக்டா இல்லையா? எனக்குள்ளே உங்களுக்குள்ள அந்த அத்தாரிட்டி, கேட்கிற அத்தாரிட்டி எப்போ வரும்னா, இயேசுவை தேடும் பொழுது, அவருடைய வார்த்தையை கண்டடையும் பொழுது அந்த அத்தாரிட்டி நமக்குள்ள வந்துடுங்க. அவ்வளோதாங்க, அந்த அத்தாரிட்டி நமக்குள்ள வந்துடும். இன்னைக்கு அந்த அத்தாரிட்டியுடைய பிள்ளைகளா நம் திருச்சபையை விட்டு கடந்து செல்லணும். அல்லேலூயா. ஆனால் அது வரும்பொழுது, அது வரணும்னா நிறைய சோதனைகள் வரும். பயப்படக்கூடாது. நிறைய பேர் இதெல்லாம் உனக்குலாம் நடக்காதுப்பா, நீனா அற்புதத்துக்காக ஆண்டவர்கிட்ட எத்தனை வருஷம் கேட்டுன்னு உட்காந்துருப்பேன். இயேசுவுக்கு கண்ணு இருக்கா, இயேசுவுக்கு காது இருக்கான்லாம் சொன்ன ஜனங்கள்லாம் உண்டு. அந்த வார்த்தைகள் நம்மளை சோர்வடைய செஞ்சு கேட்கிறதையே விட்டுருப்போம். இல்லை, தட்டி எழுப்புகிறார் கர்த்தர். ஏன் தெரியுமா? உன்னில் அவர் மகிமை அடைய வேண்டும் என்ற தீர்மானம் நீ தாயின் கருவில இருக்கும் பொழுதே அவர் தீர்மானித்தபடினால ஏற்ற வேளையில உன் வாழ்க்கையில அவர் மகிமை அடைய போகிறார். அல்லேலூயா. அந்த மகிமை உனக்குள்ளாக, அந்த மகிமையின் தேவன் உனக்குள்ளாக எழும்பி பிரகாசிப்பிக்க நீ அதிகாரமுடையவனாயிரு. எந்த அதிகாரமுடையவனாய்? இயேசுவின் அதிகாரமுடையவனாயிரு. அல்லேலூயா. இயேசுவின் அதிகாரமுடையவனாய் இரு. அல்லேலூயா. இப்போ எப்படி கேட்கணுங்கிறத புரிஞ்சுக்கிறீங்களா? அல்லேலூயா. வேதத்தில் ஒருத்தர் கேட்டார். வேதத்தில் எனக்கு இது வேணும்னு தைரியமாக கேட்டார். கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் கேட்டார். கொடுக்குறவரும் இதெல்லாம் சாத்தியமே இல்லைப்பான்னு சொன்னார். யாரு? எலிசா எலியாவின் இடத்துல கேட்டார். எடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். என்ன கேட்டாரு? ஆவியின் வரம் இரட்டிப்பாய் வரும் என்று கேட்டாங்க. எடுத்தவொடனே எலிசா இதை கேட்டாரானா? இல்லைங்க. அல்லேலூயா. எடுத்தவொடனே எலிசா எலியாவின் இடத்துல இதை கேட்டாருன்னா இல்லவே இல்லை. அதே போல எலியாவும் எலிசாவின் இடத்துல ஃபர்ஸ்டே இது உனக்கு வேணுமான்னு கேட்டாருன்னா இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்குங்க. எலிசாவுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, when you want more from God, you have to desire the right thing. இறைவன் இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நன்மையின் பங்கை நீ அறிந்தவளாய் இருக்கணும். ஆமென். பிள்ளைங்க எல்லாத்தையும் கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்களா? இல்லை. ஏன்? ஞானம் இல்லாமல் பிள்ளைங்க கேட்கும். 10 டைரி மில்க்குக்கு பதிலாக 20 டைரி மில்க் கேட்கும். வாங்கி கொடுப்போமா? இல்லை. அப்போது நமக்கு தேவன் கிட்ட கேட்கும் பொழுது ஞானமுடையவர்களாக இருந்து கேட்கணும். எதை கேட்டால் என் தகப்பன் தருவார், அவ்வளோதான். எதை கேட்டால் என் தகப்பன் தருவார். சாலமோன் கேட்குறாரு, எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பான். அவர் ஞானத்தை மட்டுமா கொடுத்தாரு? சகல ஆசீர்வாதங்களையும் சேர்த்து கொடுத்தார். அல்லேலூயா. சகல ஆசீர்வாதங்களையும் சேர்த்து கொடுத்தார். ஆனால் அவர் கேட்டதோ என்ன? ஞானம். அப்போ 1 கேட்டா 1 வாங்கினா 2 இலவசம், 2 வாங்கினா 4 இலவசம் உலகத்தாரே கொடுக்கும் பொழுது பரலோக தகப்பன் கிட்ட நம்ம நல்ல விஷயங்களை கேட்கும் பொழுது என்ன பண்ணுவார்?
இப்போ கேட்கலாமா? ஆண்டவரே, எனக்குள்ளே சுகமளிக்கக்கூடிய வல்லமையை தாரும் ஐயான்னு கேளுங்க. ஆண்டவரே, நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகணும்னு கேளுங்க. நல்ல வேலை, யாரும் கேட்கல. வெரி குட், வெரி 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 குட், வெரி குட். இதுதான் விஸ்டம். இதுதான் விஸ்டம். புரியுதா? இப்போ உணர்ந்திருப்போம். நாம் இது வரைக்கும் 2ஆம் விஷயத்துல தான் இருந்திருக்கிறோம். இனி அவைகள் நம் வாழ்க்கையை விட்டு அழிந்து போவதாக. முதல் விஷயத்துல கேட்போம். ஆவிக்குரிய ரீதியில் கேட்கிற பிள்ளைகளாய் நாம் மாறும் பொழுது, நாம் போகிற இடங்களிலே, கனவீனப்படுத்தப்பட்ட இடங்களிலே கனத்துக்குரியவர்களாய் நம் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், அவன் நாசமாக போனான். இல்லை இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், என்னை விரோதித்தவனை நான் ஆசீர்வதிக்கிறேன், அவன் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பண்புகளுடைய பிள்ளைகளாய் நம் வாழ்க்கையை மாறணும். அதுதாங்க முதல்ல ஒரு தேவ பிள்ளை எதை கேட்கணும்னா, இப்படிப்பட்ட நலங்களை கேட்கணும். எப்பா யாரும் தெரியுமா, நான் ஒரு ஜெபம் பண்ணனா நீ என்ன ஆக தெரியுமா? இங்கே நடந்திருக்கு. எலிசா மொட்டத்தலையானவோ ஒரு ஜெபம் பண்ணி கரடிகள் வந்து 40 பிள்ளைகளை பீரிட்டு போயிடுச்சு. புரியுதுங்களா? இல்லை, அப்படிப்பட்ட வரங்களுடையவர்களாய் இருக்கணும். ஆனால் அந்த வரங்களை அப்ளை பண்ணக்கூடாது. உன் வரங்களை நன்மையான காரியங்களுக்கு அப்ளை பண்ணுகிற பிள்ளைங்களா இருக்கும். அதுதான் இறைவனுக்கு பிடிக்கும். அதுதான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். அது இங்கே நடந்து நமக்கு ஜனங்களுக்கு முன்பாக ரிவார்டு கிடைக்கலாம். ஆனால் பரலோக தகப்பன் நேராக நியாயத்திற்கு நாள் ஒன்று கேட்பார். உனக்கு நான் கொடுத்த வல்லமையும் அபிஷேகத்தையும் ஒரு பொறுமை இல்லாமல் நீ சபிச்சிட்டியோ, ஒரு பொறுமை இல்லாமல் உன்னை துக்கப்படுத்தினவன நீ வந்து விரட்டிட்டியோ, காயப்படுத்திட்டியோ, உனக்கு நீ கேட்டதுனால தானே இந்த வரம் கொடுத்தேன், நீ எதுக்காக பயன்படுத்தின? அதே வரத்தை வந்து இந்த ஜனங்களெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களே, இந்த பிள்ளைங்கள்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜனங்களெல்லாம் நல்லா, இந்த பிள்ளைங்களாம் அப்படிப்பட்ட பிள்ளைங்களாக இராதபடிக்கு நற்பிள்ளைகளாய் மாறணும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம்னா, அது இன்னும் பரலோகத்துக்கு மிச்சிக்கொள்கிற கெட்டுதலாக இருக்கும். ஆமென். அது வேற. நம்ம போகக்கூடிய காரியம் என்னன்னா, when you want more of God you have to desire the right thing. எது வேணுமோ அதில் நீ நிலையானதாக இருக்கும். இந்த சின்ன பிள்ளைங்க 5வது படிக்கும்போது 6வது படிக்கும்போது நீ என்னவாக போகிற அப்படின்னு கேட்டால் சொல்லணும், நான் டாக்டர் ஆக போகிறேன். எல்கேஜி படிக்கும்போது. அடுத்து 10வது படிக்கும்போது என்ன ஆக போகிறேன்னு கேட்டால் நான் இன்ஜினியர் ஆக போகிறேன். 12வது படித்தது என்ன ஆக போகிறேன்னு கேட்டால் தெரியல அப்படின்னு. ஏன்னா அதனுடைய மார்க்கு விதங்கள் அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணும், கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஆனால் சில பிள்ளைங்க இருக்கும், சில பெற்றோர்கள் இருப்பாங்க, எப்படின்னா நீ இதுதான் ஆகணும் மகளை, இதுதான் ஆகணும் சொல்லி 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 சொல்கிறது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைங்கள் ஆகுறதுக்கு உண்டான விஷயங்களை உருவாக்கி தருகிறவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க பெற்றோர்கள் சொல்கிறத கேட்டு கேட்டு அதன்படியே உருவாக்குவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்குறோம், எலிசாவோட இடத்துக்கு உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா, ஃபஸ்ட்டு டைமே வந்து நான் உங்களை பார்த்து என்னங்க வேணும்னு உங்களை கேட்க முடியுமா? நீங்கள் 10 வாட்டி என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 11வது வாட்டி என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்பேன். கரெக்டாக? உண்மையா இல்லையா? 10 வாசிங்க சிஸ்டர். இங்க கேட்டதுனால கேட்ட உடனே எலியா என்ன சொல்றாரு, உனக்குலாம் தர முடியாதுன்னு சொன்னாரா? இல்லை, அங்க ஒரு பாடத்தை கற்றுத்தராரு. அரிதானவைகளை கேட்டாய், இயேசுவே எனக்குள்ளாக சுகமளிக்கக்கூடிய வரத்தை தாங்கப்பான்னு கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் இந்த காலை வேளையில கேட்கிறாய், அரிதான வரத்தை கேட்டாய், ஆனா நீ என்னை காண்பாயானால் நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. டஃபஸ்ட் திங்ஸ் தான் நம்ம கேட்குறோம்.
ஆனால் அந்த டஃபஸ்ட்டுக்கும் ஒரு வழி இருக்குது அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு. என்ன வழி? எலிசாவுக்கு, நீ என்னை காண்பாயானால். வேதத்தில் வாசனம் கேளுங்கள் இல்லை? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன வருது? கேளுங்கள். அடுத்த விஷயம் என்ன வருது? தேடுங்கள். அடுத்து என்ன வருது? தட்டுங்கள். கேளு, தேடு, தட்டு. வரத்தை கேட்டுட்ட, தேடு அவரை, திறக்கப்படும். தட்டு, திறக்கப்படும். அவர் கதவு, பரலோக கதவு திறந்து உனக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போ அதுக்கு என்னன்னா, இஃப் யூ வாண்ட் மோர் ஆஃப் காட் மஸ்ட் பி இன் பிளேஸ். அல்லேலூயா. இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் செய்வீங்க. நீங்கள் செஞ்சு முடிக்கும்பொழுது நான் அங்கே இருக்கணுமா இல்லை வெளில போயிடணுமா? அங்கே தானே இருந்தால் சாப்பிட முடியும். ஆமாவா இல்லையா? அங்கே இருந்தால் தானே பாஸ்தா பாயாசம் கிடைக்கும். அரே அப்பா, செம்ம டேஸ்ட், தேங்க்யூ. அங்கே இல்லைன்னா எப்படி எனக்கு அந்த பாஸ்தாவில் பாயாசம் செய்வாங்களான்னு எனக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. தெரியாது. அங்கே இருக்கணும், இருந்தால் தான் அது கிடைக்கும். செய்யுங்கன்னு சொல்லியாச்சு, செஞ்சு முடிச்சாச்சு, எடுத்துட்டு வந்தாச்சு, ஆளை காணோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அநேக வேளையில் ஆண்டவரோட இப்படி தான் இருக்குது. சபைக்கு வந்தாச்சு, கேட்டாச்சு இல்லை, யார் மூலியமோ ஜெபத்து விண்ணப்பத்தை வச்சாச்சு, ஜெபத்துக்கு பதில் வரும்போது எங்க ஆளை காணோம்? உலகத்துக்குள்ள போயாச்சு. அப்புறம் ஜெபம் ரிட்டர்ன் போயாச்சு, மேல ரிசீவர் இல்லைங்க, சென்டருக்கு அது போயிருக்கும். அப்போ இன்னைக்கு தேவப்பிள்ளையே கேட்கிற காரியம் நீ கேளு, ஆனால் கரெக்டான இடத்துல நீ காத்து இருக்கணுன்றது வேதம் இன்னைக்கு நமக்கு எலிசாவின் மூலியமா சொல்லித்தது. ரட்டிப்பான நன்மை வேணும்னு சொல்லிட்டு எலிசா போயிடலைங்க, போயிடலை. முதல்ல அவர் கேட்டது ரட்டிப்பான ஆவியின் வரும். அல்லேலூயா. எவ்வளோ எவ்வளோ ஒரு அனல் மூட்டப்பட்டவனா இருப்பான் பாருங்க. பணத்தை கேட்கல, பொருளை கேட்கல, பொண்ணை கேட்கல, தங்கத்தை கேட்கல, என்னை பார்த்தா எல்லாரும் எந்திரிச்சு நின்று வணக்கம் வைக்கணும், எதுவுமே கேட்கலங்க, எதுவுமே கேட்கல. உன் மீது இருக்கிற வரத்தை எனக்கு தாருமையா. குரு என்ன பண்றாரு? ரொம்ப கஷ்டமான விஷயத்த கேட்டுட்ட, ஆனாலும் நீ என்ன பாப்பனா நான் உனக்கு தருவேன். இன்னைக்கு கஷ்டமான விஷயத்த ஏசப்பா கிட்ட கேட்டுட்டீங்க, சுகமளிக்கக்கூடிய வரத்தை. முதல் சுகம் நீங்க பெற்றுக்கொள்ளணும், ரெண்டாவது மற்றவங்களுக்கு அந்த சுகத்தை கொடுக்கணும். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தோடு கேட்ட பிள்ளைங்க தேவனோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் முதலாவது சுகத்தை பெறுவீங்க. உங்கள் நிமித்தம் மற்றவங்களுக்கு அந்த சுகம் போகுங்க. ஏனென்றால் நீங்கள் உலகத்துக்குரியவைகளை கேட்கவில்லை, பரலோகத்துக்குரியவைகளை கேட்டபடினால கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 1:2 வாசிங்க. First he walked with Elisha. Elia. Hallelujah. Hallelujah. எலியா என்ன பண்ணாருன்னா, அவரோடு முதல்ல நடந்தாருங்க. நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல சிம்பிளான ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, தேவனோடு நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. அநேக வேளையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லும்போது ஜனங்கள் சந்தோஷப்படுவாங்க. அதை எப்படி பெற்றுக்கொள்வீங்கன்னு அதில் நடங்கன்னு சொல்லும்போது ஜனங்களுக்கு மனசு வராது நடக்கு. நான் விசுவாசிக்க நம்ம திருச்சபை அப்படி இல்லை. பெற்றுக்கொள்கிறவர்கள் அல்ல, எந்த இடத்துல பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்தவர்களாய், எந்த இடத்துல கேட்டால் கிடைக்கும் என்று அறிந்தவர்களாய், அவரோடு நடக்கிற பிள்ளைகளாய் நம்ம திருச்சபை இருக்கணும். அவ்வளோதாங்க.
கடந்த வாரம் சாட்சி கேட்டோம்ல, எதுக்கு நான் பாஸ்டருக்கு கால் பண்ணணும், நான் ஏன் அவரை இந்த டைமுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஆண்டவர் பதில் சொல்லுவார். இப்படி தான் இருக்கணும். பாஸ்டர் இன்டர்மீடியேட்டர் கிடையாது, அவர் இன்டர்மீடியேட்டர் கிடையாது. நம் திருச்சபை ஒரு வைராக்கியம் உள்ள சபையாக இருக்கணுங்கிறது என்னோட வாஞ்சை. அது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்கன்னு தெரியல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல பாஸ்டர் நீங்கள் கூப்பிடவே கூடாது. இல்லை, நீங்கள் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் எனக்கு இதை செய்யும் ஐயா, முடிஞ்சு போச்சு. அப்படி பலனுள்ள பிள்ளைகளாக நான் மாறும் பொழுது தான் இந்த பகுதிகளில் ஒரு வல்லமை வரும். ஆமென். அப்படிப்பட்ட வரங்களை நீங்கள் கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவங்க என்ன பண்ணுறாருன்னா, எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலிசா கூட போகிறாங்க. அப்போ நீங்கள் அற்புதங்களை அடையாளங்களை கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் இறைவனோடு நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். முதலாவது நீங்கள் நடக்கிறீங்களான்னு மட்டும் புரிஞ்சுக்கணும். யார் பேச்சு கேட்கப்படும்? இப்போ என் கூட நீங்கள் நடந்து வரீங்கன்னா நான் பேசுறத நீங்கள் கேட்பீங்க. உங்கள் கூட நான் நடந்து வருவேன்னா நான் பேசுறத நீங்கள் கேட்பீங்க. நான் ஏன் உங்களோட நடந்து வரணும்? உங்களுக்கு எனக்கு என்ன உறவு இருக்குது? அப்போ நீங்கள் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்? நீங்கள் கால் பண்ணால் நான் ஏன் ஃபோன் எடுக்கணும்? எதுக்கு எடுக்கணும் சொல்லுங்கள். இல்லை, ஆனால் எடுக்கிறோம். ஏன் எடுக்கிறோம்? ஒரு உறவு அங்கே இருக்கு. ஒரு மெய்ப்பன் அப்படிங்கிற உறவு இருக்குது, ஒரு தகப்பன் அப்படிங்கிற உறவு இருக்குது, ஒரு சகோதரன் அப்படிங்கிற உறவு நமக்கு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உறவுனால தான் நம்ம பேசுறது கேட்கப்படுகிறது. முதல்ல உறவு இருந்தால் மட்டும்தான் கூடயே போக முடியும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? உறவு இருந்தால் தான் கூடயே போக முடியும். உறவு இருந்தால் தான் பிரயாணம் பண்ண முடியும். உறவே இல்லாதவங்களோட நம்ம பைக்கில் போயிட முடியுமா? முடியாது. அவங்கக்கிட்ட போய் நம்ம குறைகளெல்லாம் சொல்லிட முடியுமா? முடியாது. அப்போ உறவை புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது தான் இன்னைக்கு உங்களுடைய உறவு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல புதிதாக்கப்படுவதாக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய உறவு இன்னைக்கு உங்களுக்குள்ள வருவதாக. அப்போ அவரிடத்துல ரைட்டான பர்சன் இடத்துல உறவு வந்துருச்சுன்னா நாம் அபாத்திரமான காரியங்களை கேட்க மாட்டோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 வாசிங்க சிஸ்டர். அல்லேலூயா. வந்துருச்சா உலகம்? வந்துருச்சா உலகம்? அதாவது அவன் நன்மையை பெற்றுக்கொள்ள போறாங்கிறது அறிஞ்ச ஜனங்கள் என்ன ஆயிடுச்சு, வந்து கூட இருந்தவங்க வந்து என்ன பண்றாங்க, தெரியுமா உன் ஆள் எடுத்துக்கொள்ள போறாங்க, அவ்வளோதான், நீ உனக்கு அவர் நிமித்தம் தான் இவ்வளோ நாள் உனக்கு கனம் இருந்தது, இப்போ அவரு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நீ எல்லாம் ஒன்றுமே இல்லாத குப்பையா மாறிடுவடா அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் அதுதான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு நம்ம பிடிச்சவங்களா இருக்கும் பொழுது உண்மையாலுமே சொல்ல, எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறதுல, எனக்கெல்லாம் அந்த அனுபவம் உண்டுங்க. ஒரு நல்ல நிலையில ஒரு மனிதன் என்னை நடத்தும் பொழுது அங்கே ஒரு 100 பேர் இல்லை 200 பேர் இல்லை 300 பேர் இருக்கும்போது, தம்பி சாப்பிட்றியாப்பா, தம்பி இதை எடுத்துக்கிறியாப்பாலாம் என்னை நல்ல கருசுனையாக கேட்ட நாட்கள் உண்டு. ஆனால் அந்த மனிதன் என்னை விட்டு விலகி போனதுக்கப்புறம் ஏன் விலகணும் அப்படிங்கிற கர்த்தர் மட்டும்தான் அறிவார். நான் விசுவாசிக்கிற ஒரு நாள் நாங்கள் இணைவோம். ஏன்னா எனக்கும் அவருக்கும் எந்த பகமையும் இல்லை. ஓகே. ஆனால் பிரிஞ்சதுக்கப்புறம் என் பொண்ணுங்களுக்கு பென்சில் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தவங்க இன்னைக்கு எங்களை பார்த்தாலுமே அப்படியே முகத்தை திருப்பிட்டு போயிடுறாங்க. நான் அதை யோசிப்பேன், ஓ மனுஷ அன்பு இவ்வளோதான், மனுஷ அன்பு இவ்வளோதான். அப்போது எலியா எடுத்துக்கொள்ள போகிறான்னும் போது எலிசாவை வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாம் இவ்வளோ நாள் அவருக்கு 2ஆம் ஸ்தானத்தில் நீ இருந்தல, உன் ஆளை எடுத்துக்கொள்ள போகிறாங்க அவ்வளோதான் அப்படின்னு வந்து அங்கே நயம் காட்டுகிறவர்களாம் இருக்கிறாங்க. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு அப்படி தான் ஆண்டவர் விளக்குனார். நயம் காட்டுகிற பிள்ளைங்களா. அவன் என்ன பண்ணுறான், அந்த கடைசி பகுதியை மட்டும் சொல்லுங்கள் சிஸ்டர். எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் அப்படின்னு சொன்னாலுமே அங்கே கிண்டல் பண்ணிக்கிற மாதிரி தானே பேசியிருப்பாங்க.
அப்படிங்களா, சரிங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? வேறு எனக்கு தெரியும் அப்படின்னா அவங்க கிண்டல் பண்ணியிருப்பாங்க, இனி உனக்கு இந்த இடத்துல எங்கள் நிமித்தம் மன்னிப்பு கிடையாதுடா அப்படின்னு. ஆனால் அங்கே பாருங்கள், இதை இப்படி பார்க்கலாம். 4வது அதிகாரம் சொல்லுங்க. ம் 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 அடுத்த லெவல் ட்ராவல் பண்ணுறான். இங்கே நல்லா பாருங்கள், 4ல் வந்து என்ன பண்ணுறான், தன் குரு சொல்கிறாரு நீ இங்கேயே இரு. இல்லைப்பா நான் உன் கூட வருவேன், இல்லைப்பா நான் உன் கூட வருவேன்னு ரைட் பிளேஸில் போயிட்டே இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க தேவ பிள்ளைங்களே, நீங்கள் கேட்கிறவைகளை பெற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னா ரைட் பர்சனோட நீங்கள் இருக்கணும், ரைட் பிளேஸில் நீங்கள் இருக்கணும், நடந்து கொண்டே இருக்கணும். உலகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் கேட்கிறவைகளை பெற்றுக்கொள்ளணும்னா எத்தனை சோதனைகள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் நம் ஜெபத்தை, கேட்கிற ஜெபத்தை நிப்பாட்டி விடாதபடிக்கு இறைவனோடு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. சோர்ந்து போகாதீங்க. நல்லது நடக்கலையேன்னு சோர்ந்து போயிட்டு ஜெபத்தை, கேட்கிற ஜெபத்தை விட்டு விடாதீங்கள் தேவ பிள்ளைகளை. டிராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த சோர்வுகள் கொடுக்கிறவர் கொடுக்கிற வரை நீங்கள் டிராவல் பண்ணுங்க. அவர் பதில் சொல்லுகிற வரை, என்ன பதில் தர முடியாதுன்னு சொல்ற வரை நீங்க நிக்கணும். அங்கே பாருங்க அழகா, 1ல் ட்ராவல் பண்ணுறாங்க, 2ல் ட்ராவல் பண்ணுறாங்க, 3ல் டே நீ அதை பெற்றுக்கொள்ள முடியாதரா, உங்கள் ஆள் வந்து எடுத்துக்கொள்ள போகிறான்னு 7 வருது. 4ல் யார் கொடுக்க போகிறாரோ அவரே சொல்ல, நீ ஏன்ப்பா என் கூட வரவனுக்கு காலெல்லாம் வலிக்கும்ப்பா, நீ இங்கே இருப்பா நான் போகிறப்பா. அவன் சொல்கிறான், அவன் அது வரைக்கும் எதுவுமே கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கிங்க, அவன் கேட்கவே இல்லை. எப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது அவன் வாயை திறக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நிலை வரும், ஒரு நாள் வரும், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடு நம்ம உறவாடி கொண்டு ஜெபத்தில் உலகத்தில் இருக்கிற பாடுகளை மேற்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமையோடு ஜெபித்து கொண்டு அவரோடு நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் வரும், என் கர்த்தர் பிரத்யட்சமாய் நீங்கள் ஜெபிக்கிற அறையிலே உங்கள் பக்கத்திலே வந்து, அல்லேலூயா, க்ளோரி டு ஜீசஸ், மகிமையின் தேவன் இறங்குகிறதற்காய் நான் நன்றி சொல்கிறேன். அவர் வந்து உனக்கு என்ன வேணும் அப்பொழுது நீ கேட்பாய், நான் கேட்பேன். ஆண்டவரே, சுகத்தின் வல்லமையை என் மீது ஊற்றுங்கப்பா. அரிதான காரியத்தை கேட்டாய், ஆனாலும் என்னை காண்பாயானால் பெற்றுக்கொள்வாய். நிச்சயம் ஒரு நாள் வருங்க. இயேசுவோட டிராவல் பண்ண 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 இப்படி ஒரு நிலை. இயேசு நம்ம இடத்துல வந்து என்ன கேட்பாருன்னா, உனக்கு என்னப்பா வேணும்? டெய்லி 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ண வரிய, என்ன டிஸ்டர்ப் பண்றிய, என்ன வேணும் உனக்கு? ஒரு நாள் இயேசு கேட்பார். அப்பொழுது கேள். இப்பொழுது நீ கேட்கிறவைகளை நீ நிச்சயமா கொண்டிருக்க முடியாது சில காரியங்கள். ஏன்னா அவர் அதை கேட்கவில்லை. அவர் கேட்கும் பொழுது நீ கேட்பாயானால் நீ பெற்றுக்கொள்வாய். புரிஞ்சுங்களா? குழப்பலையா? இப்ப நான் கேட்கறத எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா, நான் கேட்கறத அவர் கேட்கலன்னு அர்த்தம், அவர் காது அடைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஒரு நாள் வரும், அவரோட நம்ம டிராவல் பண்ணும் பொழுது அவர் நம்மளை கேட்பார், மகளே உனக்கு என்னம்மா வேணும், மகனே உனக்கு என்ன வேணும். அப்போ நீங்கள் நானும் கேட்கும் பொழுது அது நமக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? இப்போ யாராவது ஒருத்தர் இருக்கீங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணி எனக்கு எதுவுமே நடக்கவே இல்லைங்கிறவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. அப்படி ஒரு ஆத்மா பரிதவித்து வேதனையோடு இருக்கிறபடினால கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ கேட்டதை அவர் கேட்கவில்லை, இப்பொழுது அவர் உன் வாழ்க்கையில வந்து உன்னிடத்தில் கேட்க போகிறார், உனக்கு என்ன வேணும் என்று. இப்பொழுது கேள். இந்த இரவு வேளையில, இந்த காலை வேளையில உன் வீட்டுக்கு போயிட்டு இந்த நாளின் இரவு வேளையில நீ கேள், அவர் உனக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 6 பார்க்கிறோம், மீண்டும் அவனோடு இருந்தவங்க வந்து என்ன பண்றாங்க, எடுத்துக்கொள்ள போறாருன்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, குருவே சொல்றாரு, என்ன பண்றாரு, நான் யோர்தானுக்கு போறேன், நீ இங்கேயே இருங்க. அவன் என்ன சொல்றான், கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்றேன், நான் உண்மை விட மாட்டேன்.
கரெக்டா? அது வரைக்கும் அவனுடைய டிசைர் கேட்கல. 7 தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் 50 பேர் வராங்களாம். எப்பா அவர் எடுத்துக்கொள்ள போறாருப்பா, நீ கேட்கறதுலாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அப்பவும் அவன் என்ன சொல்றான், போங்கப்பா எனக்கு எல்லாம் தெரியும். 8 அங்க என்ன நடக்குது? 8வது பாருங்க, 8வது வாசிங்க சிஸ்டர். ம் 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 இப்போ வாங்க, கதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி இருக்கும்னா, 1ல் ட்ராவல் பண்ணுறாங்க, 2ல் ட்ராவல் பண்ணுறாங்க, 3ல் வந்து கிடைக்கலன்னு சொல்கிறாங்க, 4ல் தடை வருது, 5ல் தடை வருது, 6ல் தடை வருது, 7ல் தடை வருது. அத்தனை தடைகளையும் அவன் மீறி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுப்போம். அத்தனை தடைகளையும் மீறி போனபோது 8ல் என்ன நடக்குது? தன் குரு சால்வையை எடுத்து அடிக்கும் பொழுது யோர்தான் நதி பிரிக்கப்படுகிறது. கேட்கிறதுக்கு முன்னாடியே பிரிக்கப்படுகிறது, கதவு திறக்கப்படுகிறதை, அற்புதத்தை காண்கிறவனா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் நான் இப்படி சுகத்தின் வல்லமையே வரத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு வாஞ்சியோடு ட்ராவல் பண்ணும் பொழுது, தடைகளை தாண்டி வரும் பொழுது முதல்ல திடீர்னு ஆண்டவர் அற்புதத்தை நடத்துவார். யாருக்கு? நமக்கே நடத்துவார். நம் சுகவீனம் நீங்குகிறத உணர வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 9 எடுத்து வாசிங்க. ம் ம் போதுங்க. அற்புதத்தை சுகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, உனக்கு என்ன நான் செய்யணும்னு நினைக்கிறேன்? ஏன்னா முதல்ல ஆண்டவர் விடுதலை ஜெபிக்கிறவங்களுக்கு தருவார். அதுக்கப்புறம் நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணுறோமோ அவங்களுக்கு தருவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய வாழ்க்கை வித்தியாசமாக மாறப்போகுதுங்கன்னா விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது 9:10 நீ அரிதானவைகளை கேட்டாய் ஆனால் பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. அப்புறம் 11 எடுத்து பார்க்கும்போது கிளம்பி போயிடுவார். தகப்பனே தகப்பனே அப்படிங்கிற சத்தம் கேட்கும். ஒருவேளை இன்னைக்கு பாவத்தில் நம்ம விழுந்து அந்த உறவில் இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா, தகப்பனே தகப்பனே என்று சொல்லும் பொழுது கண்டடைகிறவர்களாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. 12 எடுத்து வாசிங்க. பின்பு அவன் எலிசாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் நின்றான். கண்டுபிடிச்சிட்டானா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு? கேட்டிருக்காரு. அடுத்து சால்வையை பெற்றுக்கொண்டார். அடுத்து 3வது எலிசாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைக்கு வந்தான். இப்போ நம்ம வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். எலியா இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கேட்டான். எலிசா இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கேட்டான். எலியா எங்கே என்று தேடினான். சால்வையை கண்டடைந்தான். சால்வையை பெற்றுக்கொண்டவன் என்ன ஆனான் என்றான். அவன் யோர்தான் நதிக்கரையிலே எலியாவின் தேவன் எங்கே என்று அதிகாரத்தோடு அந்த சால்வையை அந்த தண்ணீரின் மேலே அடித்த பொழுது அவனுக்கு திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அவனுக்கு திறக்கப்பட்டது. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள், அக்கிரமங்கள், வேதனைகள், நிந்தனைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்? நீ தேவனிடத்தில் கேட்க வேண்டியவைகளை கேட்டாய், தேட வேண்டியவரை தேடினாய், பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை பெற்றுக்கொண்டாய். இப்பொழுது திறக்க வேண்டிய திறவுகோலை கர்த்தர் உன்னிடத்தில் கொடுக்கிறபடினாலே நீ திறக்க போகிறாய். அல்லேலூயா. எலியாவின் தேவன் எங்கே நடிச்சாங்க?
அதெல்லாம் காட்டிலும் மேலான ஒரு காரியம் அங்க வெளிப்பட்டது. என்னன்னா, அவன் அற்புதத்தை கண்டு, தனக்கு நடந்த தன் கண்ணாலே பார்த்த அற்புதத்தை கண்டு அதன்படியே அவன் செய்தான். சீஷர்கள் இயேசு செய்த அற்புதத்தை கண்டு அதன்படியே செய்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். இதோ நீங்களும் நானும் அவரால் அறிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கேட்கிறவைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு, இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறேன், என் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் விலகி போவதாக. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவைகள் விலகி போகும். அந்த அற்புதம் நடக்கும். அதை நீங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் அதிகாரத்தோடு எலிசா அதிகாரத்தோடு, எலியாவின் தேவன் எங்கே என்று சால்வையை முறுக்கி அடித்த பொழுது தண்ணீர் திறக்கப்பட்டது போல நீங்கள் அதிகாரத்தோடு பிறருக்காய் ஜெபிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறேன், இந்த சகோதரனுக்கு இருக்கிற வியாதிகள் விலகி போவதாக என்று நீங்கள் அதிகாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது வைத்திருந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். இப்போ நடக்குது பாருங்க. எடுத்து வாசிங்க. 15:2-15 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ அந்த 50 பேரும் 2வது அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் தொடங்கி 4வது அதிகாரம், 2வது 3வது அதிகாரம், 5வது அதிகாரம், 7வது அதிகாரம் அவனுக்கு தடையாய் நின்றார்கள். ஹே, அவரை போக விடியா, நீ போகாதையா, நீ போனீன்னா அவரை பார்க்க முடியாதியா, அவர் எடுத்துக்கொள்ள போயிடுவாரியா, நீ ஏளனம் பண்ணின ஜனங்கள். ஏளனா கிண்டல் பண்ணாங்க, அவ்வளவுதான். நிச்சயம் கிண்டல் அங்க இருந்திருக்கும், நிச்சயம் அங்க இருந்திருக்கும். ஏன்னா ஒரு வல்லமை நமக்குள்ள வருதுன்னா நமக்குள்ள பெருமைகள்லாம் வரும். அதெல்லாம் வரக்கூடாது. எந்த நிலையில போனாலும் நம்ம தாழ்மையா இருக்கணும். எந்த நிலையில போனாலும் தாழ்மையா இருக்கணும். அப்போ அந்த இடத்துல பாருங்க, அத்தனை தடை பண்ணின ஜனங்களும் வந்து என்ன பண்ணாங்களாம்? தாழ்மையாய் அவனிடத்துல பணிந்து கொண்டார்கள். ஏனென்றால் எலியாவினுடைய வல்லமை எலிசாவினிடத்துல அவர்கள் கண்டார்கள். இந்த நாளிலே, இந்த உலகத்திலே நீ எத்தனை ஜனங்கள் நீ ஜெபித்து பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று உன்னை ஏளனம் பண்ணினார்களோ, எத்தனை ஜனங்கள் இடத்துல நீ போய் கெஞ்சினாயோ, அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டு நீ தேவ சமூகத்திலே அவரோடு உறவாடி அவரிடத்துல ஒரு அற்புதத்தை கண்டு அவர் மூலமா நீ அற்புதத்தை உன்னை செய்ய வைத்து உன்னை ஏளனம் பண்ணின ஜனங்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துகிற தேவனா இருக்கு. நான் இன்னைக்கு சொல்றேங்க, உங்க குடும்பத்தை பார்த்து சொல்றேன், இனி நீ எல்லாம் வாழ்ந்து என்ன பண்ண, நீ காலம் முழுக்க நீ இப்படிதான் இருப்பன்னு சொன்ன ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை தலை நிமிர வைப்பது மிக நிச்சயம், மிக நிச்சயம். ஒண்ணுமே இல்லாத நிலையில உங்க குடும்பம் இன்னைக்கு வேணா இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும். அந்த ஒரு நாள் எந்த நாள் என்றால், நீ கர்த்தரோடு உறவாடி உன்னை ஏளனம் பண்ணினவர்கள் பேசினதை கேட்காதபடிக்கு நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லி தேவனோடு ஐக்கியத்தை வைத்து கொண்டு பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவித்து உங்களை காத்து கர்த்தருக்குள்ளே உங்களை காத்து கொண்டு நீங்கள் உறவாடும் பொழுது முதல் அற்புதத்தை உங்களுக்கு செய்து உங்கள் நிமித்தம் பிறர் அற்புதத்தை செய்யும் பொழுது உங்களை ஏளனம் பண்ணினர் வீட்டுக்கு பத்திரிக்கை வந்து கூட தரமாட்டாயா. அந்த நிலையில உங்க குடும்பம் இன்னைக்கு இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்ற முதல் பத்திரிக்கை அவர் நாமத்தை நிமித்தம் உங்க வீட்டுக்கு வருங்க. Receive this blessing in the mighty name of Jesus. வந்து நிக்க கூட மாட்டான். ஓகேங்க, டைம் ஆயிடுச்சுங்க, கீழே நிக்கிற வந்து வாங்கிக்கங்க, வெளியில நிக்கிற வந்து வாங்கிக்கங்க. இந்த நிலையில உங்கள் உறவுகள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை இப்படிதான் போச்சு அப்படின்னு. ஆனா அதை மாற்றக்கூடிய வல்லமை தேவனிடத்துல உண்டு. கேளுங்கள், கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் காரியங்களை மாற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று ஒரு காரியம் கர்த்தர் செய்ய வச்சார். ஒரு சின்ன பாட்டில் மண்ணு கொட்ட வச்சார், ஒரு பெரிய பாட்டில் களிமண் கொட்ட வச்சார், ஒரு எண்ணெயை எடுத்து வைக்க சொன்னார். ஜெபம் பண்ண அப்படின்னு பண்ணோம். என்ன அப்படின்னா, எந்த நிலையில் போனாலும் ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ மண்ணிலேருந்து உருவானவன். இங்கே வச்சுருக்கோம் பாருங்க, மண்ணிலேருந்து உருவானவன். அந்த பாட்டிலை டெக்கரேட் பண்ணிலாம் வச்சுருக்கிறோம்.
அந்த பாட்டிலை டெக்கரேட் பண்ணியெல்லாம் வச்சுருக்கோம். எடுப்பா மூணுத்தையும் அந்த பாட்டிலை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறோம். ஏன் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை வந்து ஆசீர்வாதம் நிச்சயம் சொல்கிறேங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்கும் பொழுது மூணுத்தையும் உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீங்கள் கேட்டபடினால ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே தெளிவாய் கேளு. நீ 10 பேருக்கு இன்னைக்கு ஊழியம் செய்யலாம், அடுத்து 4 பேருக்கு 4000 பேருக்கு நீ ஊழியம் செய்கிற நிலைக்கு நீ போயிட்டாலும் நீ ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் ஒன்று புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டேன். இது வெறும் பாட்டில் தான், டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அழகாக இருக்குல்ல, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஃபேன்சியாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது என்னது? மண். ஏனென்றால் எந்த நிலையில் நம்ம வாழ்க்கை உயரத்தில் இப்படிப்பட்ட வரங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது பெருமை வந்துடக்கூடாது. அந்த என்னையா நீ மொட்டைத்தலையா சொன்னேன்னு சொல்லி 40 வாலிப பிள்ளைகள் 40 சிறு பிள்ளைகளுடைய வாழ்வை அந்த கோபம் அழித்து போட்டுச்சுங்க. அது நல்லதா கெட்டதா நான் அந்த பங்குக்கு போகல. ஆனால் அதில் நான் தெரிந்து கொண்ட, நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், நாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியம் செய்கிற மகனாக இருந்தாலும், தீர்க்கதரிசியாக இருந்தாலும், வரங்களுடையவனாக இருந்தாலும் கூட அந்த வரங்களை நல்ல விதத்துக்கு தான் அப்ளை பண்ணணும். நம் வரங்களை, நம் ஜெபங்களை பிறருக்கு சாபம், நம்ம ஜெபம் பண்ணுறத என்ன சொல்கிறது, ஆண்டவர் கேட்கிறார்ல, அந்த மமதை நமக்குள்ளே வந்துடக்கூடாது. இந்த பிரசங்கம் வரத்துக்கு முன்பாக எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இரவு வேளையில் வார்த்தையை கொடுத்தார். அப்போ எவ்வளோ உயர்வு நிலைக்கு போனாலும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரனானாலும், எவ்வளோ பெரிய விசுவாசியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரனானாலும் ஒன்று புரிஞ்சுக்கணும், நாம் தாழ்மையிலிருந்து வந்தவர்கள். நம்ம உயர்த்தினவர் யாராக இருக்கிறார்னா கர்த்தர். அப்போ இந்த பாட்டிலை பார்க்கும்போது, நம்ம இந்த மண்ணை பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா, நான் வெறும் மண்ணுப்பா. நல்லா பிரசங்கம் பண்ணியப்பா, நான் வெறும் மண்ணுப்பா. அம்மா நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த வியாதி போயிடுச்சு தெரியுமா எனக்கு, அப்படியாப்பா, நான் வெறும் மண்ணுப்பா, நான் வெறும் மண்ணுப்பா. ஐயா நீங்கள் என் வியாபாரத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சிங்கய்யா, சூப்பராக போதியா, 10 கடை வச்சிட்டோயா, அப்படியாப்பா, நான் வெறும் மண்ணுப்பா. ஏசுதான்பா கிரியர் செஞ்சாரு. அப்படியா? அப்படியானா அப்படியே போயிட வேண்டியதான். எங்கன்னா கீழே இறங்கிடுவோம். 1லேருந்து 10க்கு தான் போனோமே தவிர 10லேருந்து கீழே வரக்கூடாது. இன்னைக்கு நம்ம 1ல் இருக்கிறோம், 10க்கு போவோம். வெயிட் பண்ணோம், உயர்த்துவார். தேவ பிள்ளைகளை, என் நிலையில் உயர்ந்தாலும் வந்த நிலையை நம்ம மறக்கவே கூடாது. நம்ம நடத்தினவர்களை நம்ம மறக்கவே கூடாது. நமக்காக ஜெபித்தவர்களை நம்ம மறக்கவே கூடாது. நம்ம நல்வழிப்படுத்தினவர்களை நம்ம மறக்கவே கூடாது. நமக்கு உதவி செஞ்சவங்களை மறக்கவே கூடாது. சில வேளையில் மனுஷனுங்களுடைய உறவுகளுக்குள்ளே வரக்கூடிய விரிசல் என்ன தெரியுமா, ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அவங்க நம்மளை மதிக்காமல் போகும்போது வரக்கூடிய கசப்புகள் தான் நமக்கு காயங்களை கொடுக்குது. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன்னா தேவனுடைய பார்வை முதலாவது என் மீது விழுந்தது. 2வது, என்னை வழி நடத்தக்கூடிய ஆட்களை கர்த்தர் எனக்காக கொடுத்தது. நான் நல்லா இருக்கணும்னு நினச்ச என் மெய்ப்பர் உண்டு, என் அண்ணா உண்டு, எல்லாம் உண்டு, என் அக்காக்கள் உண்டு, அம்மாமார்கள் உண்டு. அவங்க இன்றைக்கி பேசுகிறாங்களா பேசலையா அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனால் எனக்காக ஒரு நாள் ஜெபித்தவர்கள் அவர்கள். அவங்கள நான் என்றைக்குமே ஜெபத்தில் கைவிடுறதே இல்லை. அவங்க என்ன கைவிட்டாங்களான்னு எனக்கு தெரியும். ஆனால் என் ஜெபத்தில் இன்றைக்கும் என் மெய்ப்பர் உண்டு, என் சகோதரன் உண்டு, எனக்காக ஜெபித்த சகோதரிகள் உண்டு, அக்காமார்கள் உண்டு, அம்மாமார்கள், எல்லாரையும் நான் இன்றைக்கி மறக்காமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு இந்த ஜெப குறிப்பு கையேடு சாட்சியாக இருக்கும். அப்போது எதுக்கு அந்த எண்ணம் நமக்கெல்லாம், நான் வெறும் மண், எவ்வளோ அழகாக இருக்கல பாட்டில், எனக்கு இது பார்த்தோன்னு ஒரு 10 இந்த மாதிரி வாங்கி செய்யணும்னு ஆசை. மண். அப்போ மண்ணான உன்னை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, வெறும் மண்ணை எடுக்கிறார், அதை களிமண்ணாக உருவாக்குறார். களிமண் அடுத்து களிமண் கொடுத்தாரு. இந்த களிமண் எதை குறிக்குதுன்னா, நான் இன்னும் எழுதி ஒட்டலை, கம்ப்ளீட் பண்ணலை. எதை ஒட்டுது அப்படின்னா, எதை குறிக்குதுன்னா, குயவன் கையில் நீ களிமண்ணாக இருந்தால் தான் பாத்திரமா மாற முடியும். குயவன் கையில் நீ இல்லை அப்படின்னு சொன்னால் நீ வெறும் களிமண்ணு தான். எலிசா எலியாவோடு இருந்தபடியினால, எலியாவோடு நடந்தபடியினால, எலியாவோடு கடந்து போனபடியினால தான் கேட்க முடிந்தது.
நீங்களும் நானும் கர்த்தரோடு களிமண்ணா இருப்போமே. ஆனால் குயவன் கையில், பரம குயவன் கையில் களிமண்ணா இருக்கும் பொழுதுதான் நமக்கு கனமே தவிர, அவரோடு இல்லாமல் உலகத்தின் வாழ்க்கையில நம்ம போயிட்டோம்னா இரட்டிப்பான நன்மையை எலிசா பெற்றுக்கொண்டது போல நம்மால் பெற்றுக்கொள்ள இயல முடியாது. களிமண்ணா இருப்பதை குயவன் என்ன பண்ணுவாரு? பாத்திரமாய் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். அந்த பாத்திரம் கனத்துக்குரியவைகளாய் மாறும் பொழுது அந்த பாத்திரத்திலே பரிசுத்த ரத்தமாகிய இயேசுவினுடைய அபிஷேகம் வந்து நிரப்பினால் ஒழிய நீ பயன்பட முடியும். அந்த பாத்திரத்திலே அபிஷேகம், குயவன் கையில நீ பாத்திரமாயிட்ட, தரிசனங்களை உரைக்கிறவர்களாய் மாறிட்ட. ஆனால் அனுதினமும் பரிசுத்த ஆவியானவருடைய திரு ரத்தம் அபிஷேகம் உன் மீது விழுந்தால் ஒழிய உனக்கு உன் பாத்திரம் கனத்தை உரியதா இருக்குமே தவிர, அது அபிஷேகம் வரலைன்னா நீ கனத்துக்குரியவனா மாறிடுவ. அல்லேலூயா. புதுப்பித்து கொண்டே இருக்கணுங்க. அவருடைய அபிஷேகம் நம்ம மேல வந்துகிட்டே இருக்கணுங்க. அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன், நிச்சயம் சொல்றேங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது ஒன்றே ஒண்ணுதான். ஆண்டவரே, காரு தாங்க, வீடு தாங்க, சபையின் எல்லைகளை விரிவாக்கி கொடுங்க, இத்தனை ஆத்துமாக்கள் வேணும் கேட்ட நாட்கள் உண்டு. கேட்கிற வேலை அவர் செய்கிறாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன கேட்குறோமோ அதை செய்கிறாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே செய்கிறார். இன்னைக்கு நம்ம அமர்ந்து கொண்டிருக்கிற இருக்கைகள்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கினது. அந்த இருக்கைகளை பார்க்கும்போது தான் இவ்வளோ வாங்கிட்டோமேப்பா, காசு வேஸ்ட்டாக போச்சு, கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டு. ஆனால் ஒரு நாள் நம்ம அந்த காஸ்பல் மீட்டிங் வைக்கும்போது பார்த்தா, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, இன்னொரு 100 வாங்கியிருக்கணுமே, இன்னொரு 100 வாங்கியிருக்கணுமே. இல்லை, அப்போ அந்த கூட்டத்துக்குன்னு, அந்த ஜனங்களுக்கென்று ஆண்டவர் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்தவராக இருக்கிறார். அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், பெரிதானவைகளை கேள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த திரு சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்கும் பொழுது யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ, என்ன தேவைக்காக ஜெபிக்கிறீங்களோ அவைகள் பெற்றுக்கொள்வார்களாக. அவ்வளோதான். எங்கள் பாஸ்டர் கிட்ட வாங்க, எங்கள் அண்ணன் கிட்ட வாங்க, இல்லைங்க, அந்த கதையே இருக்கக்கூடாது. இன்னொரு நேற்று இரவு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்துக்குள்ள காலை வச்ச உடனே அவங்களுக்கு சுகம் உண்டாகும்படியான ஒரு வல்லமையை தாங்க, நிரப்புங்கப்பா. அதுக்கு என்ன செய்யணும், எதை இழக்கணும், நான் எதை இழக்கணும், நான் எதை இழக்கணும், என் சபை பிள்ளைங்க எதை இழக்கணும்? ஆமாம், நம்ம எல்லாம் இழக்கணும். எதை இழக்கணும்? உலகத்துக்குரியவைகளை கேட்கிறவைகளை விட்டு விட்டு பரலோகத்துக்குரியவைகளை நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறும் பொழுது நம் மண்ணான நம்மை களிமண்ணாய் மாற்றி கொயவன் உருவாக்கி அவர் அபிஷேகத்தை ஊற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேங்க. நமக்கு ஒரு டவுட் இருக்கலாம். என்ன டவுட்னா, எனக்கே சரீர உபாதை இருக்கு, நான் போய் வியாதியசம் மேல கை வச்சு என்னங்க ஜெபம் பண்றேன்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்றேங்க, உனக்குள்ளாக இருக்கிற சரீர உபாதைகளை நீ தேவனோடு நடக்க நடக்க, எலியாவோடு எலிசா நடந்த பொழுது நீ இங்கே ஏறு, இங்கே ஏறு, இங்கே ஏறுன்னு சொல்லும் பொழுது, இல்லைங்க நான் உங்களோட வரேங்க, நான் உங்களோட வரேங்க, நான் உங்களோட வரேங்கன்னு அவன் போக 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 அவன் காது கேட்கிறது, எலியாவினுடைய வார்த்தை அவனுக்கு வருது. உனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும்? கர்த்தர் ஒரு நாள் வருவார் உன்கிட்ட, நான் உனக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒன்று பார்க்குறான், கண்ணால் பார்க்குறான். என்ன பார்க்குறான்னா, எலியா தன் சால்வை எடுத்து அடிக்கும் பொழுது அது புரியுது. அற்புதத்தை பார்த்துட்டான். அடுத்த அற்புதத்தை பார்த்தவனுக்கு அடுத்த கேள்வி என்ன, உங்களுக்கு என்னப்பா செய்யணும்? அப்போ உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் பார்க்க போறீங்க, நான் பார்க்க போகிறேன். சரீரத்தில் இருக்கிற உபாதைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், பண பற்றாக்குறைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலகுவதாக, வியாதி விலகுவதாக, தேவ வார்த்தை தேட முடியாதபடிக்கு பஞ்சத்தில் இருக்கிற ஊழ்நிலை மாறுவதாக. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். சபை பிள்ளைங்க கீழ்படுகிறாங்க. நான் ஆண்டவருக்கு உண்மையா மனசார நன்றி சொல்றேன். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஏன் தெரியுமா? பிள்ளைகளை நான் டெய்லி ஃபாலோ பண்றேன். வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க. அதை முடிச்சுட்டு நான் முடிச்சுட்டு சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு அதை செய்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன். உட்கார வைங்கப்பா அவங்கள. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா.
அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய 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 அநேகருக்கு அது தேவனிடத்துல கிட்டி சேர்க்கக்கூடிய வழிவாசலாக இருக்குது. ஆண்டவர் என்னை மிதிச்சுட்டு 4 பேர் வரட்டும்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் என்னை மிதிக்க ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நாவுகளை திறந்து தைரியமா சொல்லுங்க. மனுஷன் மிதிக்க மாட்டான், கர்த்தர் மிதிப்பார். குயவன், பரம குயவன் நம்மளை மிதித்து நம்மை உருவாக்குகிறவராயிருக்கு. அவர் நம்மளை மிதிச்சு உருவாக்குவாருங்க. கண்டிப்பான நன்மை வேணும்னு கேட்டுட்டு நீ ஆதியிலே கேட்ட வரங்களை இன்னும் நீ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறா. ஆனா அதை இந்த நாள் முதல் கொண்டு நீ பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தப்படு. உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். உனக்குள்ளாக வந்த உபாதைகள், சரீர உபாதைகளை நீ கண்ணோக்கி பார்த்தபடியினால நீ ஒளி விளக்காய் நீ எழும்ப முடியல. அல்லேலூயா. ஒளி விளக்காய் நீ எழும்ப முடியல. நீ எழும்பு. தேவன் உன்னை எழுப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டாருங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்வோமாக. அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல ஏளனம் பண்ணின ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரை தேடி வந்திருக்கிற, ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற உங்களை என்னையும் அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். எலியாவின் தேவன் எங்கே என்று மீண்டுமா எலிசா செய்ததை எலிசா பார்த்தபடியினால அதே மாதிரி செய்கிறா போல. எலியாவின் தேவன் எங்கே? வழி திறக்கு. கேட்டான், கண்டடைஞ்சான், பெற்றுக்கொண்டான். அப்ப அந்த சால்வை அவன் பெற்றுக்கொள்றதுக்கு எங்கெங்கெல்லாம் ஓடி இருப்பான் தெரியுமா? நின்ற நிலையிலேயே சால்வை வந்திருக்காது. காடு மேல ஓடி இருப்பான், கல்லு மேல ஓடி இருப்பான், கீழே விழுந்திருப்பான், எந்திரிச்சிருப்பான், எல்லாம் விழுந்திருப்பான். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் இருப்போம். தேவன் இடத்துல ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளனா அப்படியே நேராக போய் பெற்றுக்கொள்ள முடியாது. பாவத்துல விழுந்திருப்போம், உழண்டிருப்போம். விழுந்துட்டோமே, அடிபட்டுருச்சேன்னு சொல்லி முடங்கி கிடக்கல எலிசா. மீண்டுமாய் முடங்கி விடாதே தேவ பிள்ளையே. உன் பாவத்திலே முடங்கி விடாதே, உன் அக்கிரமத்திலே முடங்கி விடாதே, உன் வியாதியிலே முடங்கி விடாதே. நீ உன் கண்ணுகளுக்கு முன்பாக நித்திய வாழ்க்கையை உன் கண்களுக்கு முன்பாக நீ வைத்து கொண்டு ஓடுவாயனால் நிச்சயம் நித்திய வாழ்வை நீ பெற்றுக்கொள்வது மிக 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 நிச்சயம். அல்லேலூயா. அப்போ அங்கே ஏளனம் பண்ணின போகாதுன்னு சொன்னவங்க எல்லாம் 15 வந்தீங்க. ஐயா, உங்களுக்காக நான் என்ன செய்யட்டும்? நாங்கள் போயிட்டு வேணா எலியாவை தேட்டுமா? போய் தொலைங்கன்னு சொல்ற வரைக்கும் இப்போ இவரு சொல்றார், போய் தொலைங்கப்பா அப்படி. அதுதாங்க ஆண்டவர். கர்த்தருக்கு ஒரு உண்மையும் உத்தமமானவனா இருப்பான் அப்படின்னா அவனுக்குள்ளாக தேவனுடைய அபிஷேகம் வரும். தேவனுடைய அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் பெருமையோ மற்றவங்களை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாவோ நம்ம மாறிடவே கூடாது. உங்களை கர்த்தர் பயன்படுத்த நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிங்க. நான் வெறும் மண்ணு, நான் வெறும் களிமண். என் குயவன் கையில் நான் இல்லைனா களிமண், என் குயவன் கையில் இருந்தால் நான் பாத்திரம். இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குமே. ஆனால் அங்கே ஒரு சின்ன இடத்துல அங்கே எதனால் அந்த காரணம் அப்படிங்கிறது தெரியல. அந்த பிள்ளைகள் அங்கே வந்து சொல்லும்போது அந்த கோபத்தினால் அவன் சாபமிட்டவனாக இருக்கிறான். அந்த நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது. ஒரு தேவ மனுஷனுக்குள்ள, தேவ பிள்ளைங்களுக்குள்ள நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நாம் நல்லவைகளை மட்டும் பார்த்துட்டு போயிடணும். கெட்டவைகளை பார்த்தோம்னா அந்த மனிதர்களை நம்ம விரோதிக்கக்கூடிய சூழல் வரும். அவங்க நமக்காக செஞ்ச நன்மைகளை எண்ணி பார்க்கும்போது அன்பு வரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. விசுவாசிங்க தேவ பிள்ளைங்களே. அல்லேலூயா. 2வது காரியம், பஞ்சம் தீர வேண்டும் என்று ஒரு ஸ்திரீயானவள் எலிசாவின் இடத்துல வந்து கேட்கிறாங்க. அவங்களும் தீர்க்கதரிசியுடைய பிள்ளை, மனைவி வந்து கேட்குறாங்க, பஞ்சம் தீர வேண்டும், பஞ்சம் தீருது. அல்லேலூயா. பஞ்சம் தீருது. அங்கே என்ன சொல்றாரு? உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. இந்த பகுதி எல்லாருக்குமே தெரியும். என்ன இருக்குன்னு சொல்றாங்க? எண்ணெய் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ பாத்திரங்கள் எல்லாம் வந்து கொடுத்து ரொம்பினதுக்கப்புறம் இனி பாத்திரம் இல்லைன்னொன்னா அந்த எண்ணெய் குறைவாயிடும். அப்போது கேட்கிறவைகளை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் போதுன்னு சொல்லிடாதீங்க தேவ பிள்ளைங்களே. போதுன்னு சொல்லிடாதீங்க. இன்னும் அபிஷேகம் வேணும், இன்னும் வல்லமை வேணும், இன்னும் நான் உயரணும், இன்னும் அநேக காரியங்களுக்கு எடுத்துக்கொண்டு என்ன நடத்துங்கப்பான்னு நம்ம கேட்க 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 கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சுனமியால் ஸ்திரீ தன் மகனுக்கு ஜீவன் வேணும் என்று கேட்கிறார். ஒரு ஸ்திரீயானவள், ஒரு தாய் தன் பிள்ளை இந்த மாதிரி
மரணிச்சிருச்சுன்னு வந்து சொல்லும் பொழுது அந்த தீர்க்கதரிசி மனம் இறங்கி அந்த பிள்ளைக்கு ஜீவன் தருகிறவராக இருக்கிறார். ஒருவேளை அன்பு தாயே, உன் மகன் தீய பழக்கங்களுக்கு இருப்பானேயானால், கொடிய வியாதியில் அகப்பட்டிருப்பாயானால், உன் பேச்சுக்கு கேளாமல் இருப்பாயானால், நீ அண்டக்கூடிய ஒரு பிரதான தீர்க்கதரிசி உண்டு, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பிரதான தீர்க்கதரிசி. அவரை மிஞ்சின தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் யாரும் இல்லை, இருக்க போவதோ இல்லைங்க. Seek the Lord, don't seek the pastor. ஏன்னா வேதம் அழகாய் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். மனுஷன் பேர் அங்கே போடப்பட, மனுஷனை நோக்கி கூப்பிடு, என் மெய்ப்பர்களை நோக்கி கூப்பிடு, நான் நியமித்த ஊழியக்காரர்களை நோக்கி கூப்பிடுன்னு வேதம் சொல்லவே இல்லை. ஆண்டவர் சில விஷயத்துல தெளிவா இருப்பாருங்க. தான் பிள்ளை யாரை கூப்பிட்டா சுகம் அடையும், சில வேளையில ஊழியக்காரனை வச்சு அற்புதங்கள் செய்ய, அது அந்த பக்கம், அது வேற. ஆனால் தேவ பிள்ளை முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும், அவரை நோக்கி கூப்பிடும்போது, அவரை நோக்கி கூப்பிடும்போது சில வேளையில் அவரை நோக்கி கூப்பிட முடியாதவர்களை ஆண்டவர் மெய்ப்பர்களை கொண்டு, அவர் சீஷலை கொண்டு வழி நடத்துவார். அது அடுத்த விஷயம். ஆனால் நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும்? அவரை நோக்கி. இந்த ஸ்திரீயானவள் தன் மகனுடைய மரணத்தை காக வந்து கேட்கிறாள், என் பிள்ளை இறந்துட்டான், நான் கேட்டேன்னா எனக்கு பிள்ளை கொடுன்னு. அப்ப அங்க எலிசா என்ன பண்றாரு? விண்ணப்பம் பண்ணி அந்த மகனுக்கு உயிர் மீட்சி கொடுக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை உன் மகன் தீய பழக்க வழக்கங்கள்ல இருக்கலாம், சொல்கலாமையினால் இருக்கலாம், மகனுடைய குடும்பம் செறிஞ்சு போய் கிடக்கலாம், வருமானத்துக்கு வழி இல்லாம மகன் இருக்கலாம், வருமானத்துக்கு வழி இல்லாம காரியங்கள் நடக்கலாம். ஆனா கர்த்தரை தேடி வந்திருக்கிறபடினால நான் விசுவாசத்தை சொல்றேன் தாய, உன் மகன் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை அடைவது மிக நிச்சயம், மிக நிச்சயம். நான் விசுவாசித்து சொல்றேன், உன் மகன் அந்த தீய பழக்கத்திலிருந்து விடுதலை அடைவது மிக நிச்சயம். நீ உன் மகனோடு சந்தோஷமாய் வாழ்வது மிக நிச்சயம். உன் குடும்பத்தை இணைக்க கர்த்தர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். நீ அவரை தேடி வந்தவளாய், ஹல்லேலூயா, glory to Jesus. அவரை தேடி வந்தவராய், அவரை தேடி வந்தவராய். நல்லா புரிஞ்சுங்க. 12 வருடம் உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை தேடி வந்தபடியினால கண்டடைந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமானான். இது ஒரு அடையாளம். எனக்கு அது நல்ல வெளிப்பாடா கர்த்தர் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாள் அந்த வசனத்தை நான் வாசிக்க எனக்கு ஒண்ணுமே ஒரு விடுதலை தான் புரிஞ்சுது இல்லை. இந்த ஸ்திரீக்கு 12 வருடம் உதிரப்போக்கு இருந்தபடியினாலே, கர்த்தரை தேடி வந்தபடினால, அவள் தேவனுடைய வஸ்திரத்தை தொட்டபடினால அவள் சுகம் பெற்றுக்கொண்டாள். அம்மா, நீ எத்தனை வருஷம் தேவனை தேடாம நீ இருந்துக்கலாம், இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நீ தேவனை தேடி அவர் ஆலயத்துக்குள்ள வைத்தது நிமித்தம் நான் இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்றேன், உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. உன் குடும்பம் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கும். பிரிந்து போன உறவுகள் உன் குடும்பத்தோடு உன்னோடு வந்து இணைவது மிக நிச்சயம். ஜீசஸ். ஓ தூயாவி அன்பின் நாவி துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உலமேங்குதையா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே. அப்பா, இந்த தாய் எத்தனை வருஷம் என்ன பாடுகள் பட்டாங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம், இந்த தாய்க்கு எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. சபையாய் நாங்கள் கேட்கிறோம் சுவாமி, அந்த தாயாருக்கு தேடி வந்த தாய்க்கு அவர்கள் கேட்கிற விண்ணப்பத்துக்கு
பதில் தரும்படியாய் உடைய பாதப்படியில வந்து விழுகிறோம் சுவாமி, வந்து விழுகிறோம் சுவாமி, வந்து விழுகிறோம். கர்த்தர் அந்த தாய்களுடைய வாழ்க்கையை, அவர்கள் குடும்பத்தினுடைய வாழ்க்கையை சீர் செய்வீராக, சீர் செய்வீராக. ஈஸ்வரன் மூலமாக நல்லதுதான். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்க பார்க்கிறோம் 12 வருடம் உள்ள ஒரு ஸ்திரீ. இது யாருக்கு அடையாளம்னா எவீருக்கு அடையாளம், எவீருக்கு அடையாளம். எவரும் இயேசுவின் இடத்துல வந்து என் மகளுக்கு சுகம் வேணுங்கன்னு கேட்கிறான். அந்த மகளுடைய வயது 12. இதை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது ஒரே சந்தோஷம். 12 வருடம் உள்ள ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயானவர் சுகத்தை பெறும்பொழுது 12 வயதுடைய தன் மகள் சுகத்தை பெறுவாள் என்கிறது எவருக்கு கர்த்தர் கொடுத்த அடையாளம். அந்த அடையாளத்தின் நிமித்தம் கர்த்தரிடத்துல கேட்க எவருக்கு தைரியம் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு தைரியம் வரட்டும். எத்தனை வருஷம் நீங்க முடங்கி கிடந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதோ இந்த வருடம், இந்த நாள், இந்த நொடி பொழுது உனக்கு கர்த்தர் தைரியத்தை உண்டு பண்ணி தேவ சமூகத்துல நீ கேள். உன் சுகத்தை நீ கேட்பாயோ? கேள், விசுவாசத்தோட கேள். உனக்கு அற்புதத்தை செய்து உன் நிமித்தம் பிறருக்கு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை தேடி வந்த உன்னை கைவிடவே மாட்டாருமா. ஏன் இவ்வளவு நாள் சமூகத்தில் இருக்கிறோம், கேட்க வேண்டியவைகளை கேட்காதபடிக்கு, நித்திய வாழ்வை தேடாதபடிக்கு, உலக காரியங்களை தேடினபடியினாலே சுகத்தை இழந்து, துக்கத்தை, சந்தோஷத்தை இழந்து, வேதனையில பரிதவித்து இருக்கிற நமக்கு கர்த்தர் இந்த நாளில் விடுதலை தருவாராக. உன் நிமித்தம் உனக்கு, உன் குடும்பத்துக்கு அற்புதம் உண்டாகும்படியே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எவரு கேட்பதற்கு தைரியம் என்னன்னா 12 வருடம் உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவனை தேடி வந்தபடியினால, தேவனிடத்துல வந்தபடியினால. தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை மனுஷனுடைய வார்த்தைக்காகவோ மனுஷனுடைய ஆறுதலுக்காகவோ தேடி போகிற நாம் இனி கர்த்தருடைய ஆறுதல் தரக்கூடிய வார்த்தையை தேடி போகும்போது நமக்கு அந்த சுக பல ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரியவர். அப்போ எவரும் மகள் 12, ஏன் இந்த ஸ்திரீ 13 வருஷம் தேடி இருக்கக்கூடாதோ? எவரும் மகளுக்கு 15 வயசு இருக்கக்கூடாதோ? சொல்லுங்க. 12 அடையாளத்தை காமிக்கிறாரியா. இன்னைக்கு இந்த உலகத்துக்கு கர்த்தரை தேடி வரக்கூடிய அடையாளம் யாருன்னா நீங்களும் நானும் தான்மா. எத்தனை வருஷம் நீ பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல துக்கத்துல வேதனையில இருந்தன்னு எனக்கு தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு கர்த்தரை கேட்கும்படியே, கர்த்தரை தேடுகிறபடியால் உன் இருதயத்தை திறந்து கொடுத்தபடினால உன் அடையாளத்தை வைத்து, உன்னை அடையாளமாய் வைத்து கர்த்தர் அநேகரை அவரிடத்துல கேட்க வைக்க போவது மிக நிச்சயம், மிக நிச்சயம். விசுவாசத்தோடு இனி உன் ஜெபம் மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஆமாப்பா, நான் தீர்க்க தரிசனம் உரைக்கணும்ப்பா, நான் தீர்க்க தரிசனம் உரைக்கணும், நான் என்ன செய்யணும்ப்பா சொல்லுங்கப்பா. அரிதானவைகளை கேட்டா இங்கேயே இரு, இல்லை நான் உங்களோட வருவேன். எத்தனை தடைகள், எத்தனை பேர் ஏளனமா சொன்னாலும் ஒரு நாள் உன் நாவிலிருந்து வரக்கூடிய தீர்க்க தரிசனம் அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியே கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. இங்க இருக்கிற பிள்ளைங்க சாதாரணமானவங்க இல்லை. நீங்க எப்படி உங்களை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் வாழ்வை எப்படி பார்க்க வைத்திருக்கிறாருங்கிறது எனக்கு மட்டும்தாங்க தெரியும். ஏன் அப்படின்னா, உங்களுக்காக எந்த அளவுக்கு ஜெபம் பண்ண வைக்கிறாருங்கிறத என்னால் இப்போ உணர முடியுது. முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தா இப்போ எதுக்காக உங்க குடும்பத்துக்கு ஜெபம் பண்றாங்கிற வித்தியாசத்தை கர்த்தர் மாற்றுகிறதுனால தான் அந்த அதிகாரத்தில் சொல்றேன், நீங்க கர்த்தருக்குன்னு பயன்பட போறீங்க, கர்த்தருக்குன்னு பயன்பட போறீங்க, நீங்க எழும்ப போறீங்க, உருவாக போறோம், உருவாக்குகிறார், உருவாக்கி ஏற்ற வேலையில கர்த்தர் நடத்த போறார். ஆயத்தப்படுது, ஆயத்தப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவங்க எவரின் மகள் சுகமாகிறார். அங்க வந்து சொல்றான், அங்க ஒரு தடவை வருது, ஏய் இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணாத, உன் மகள் செத்து போயிட்டான். எலியாவுக்கு 50 பேர்னா எவருக்கு ஒருத்தன்
சோர்ந்து போறான். இயேசு சொல்றாரு, நீ விசுவாசி, ஒரே வார்த்தை, நீ விசுவாசி. நீ கர்த்தரை விசுவாசித்து அவர் சமூகத்துல வந்திருக்கிறபடியினால உன் விசுவாசம் சின்னதோ பெருசோ தேவையில்லைம்மா. அவர் ஆலயத்துக்கு நீ வந்துட்ட, இனி உன் பிரச்சனை அவர் பிரச்சனை. நீ தைரியமா போ. உன்னை நடத்துகிறவர் அவர் அல்லவோ, உன்னை நடத்துகிறவர் அவர் அல்லவோ. அவர் உனக்கானவைகளை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அங்கே போறாரு, எவரின் மகள் சுகம் அடையணும். தடைகள் தேவனை தேடும்போது வரும். தேவனிடத்துல வேதத்தை வாசிக்கும் போது தடைகள் வரும். 1 இல்லை 100 வரும். ஆலயத்துக்கு போகும்போது கேட்பாங்க, ஏ அக்கா, என்னக்கா நீ சர்ச்சுக்கு போறியா? சர்ச்சுக்கு போனால் எல்லாமே நல்லா நடக்குமாக்கா? வேண்டாங்க்கா, போவாதக்கான்னு சொல்லுவாங்க. இல்லை, அந்த தடையை தாண்டு, அந்த தடையை தாண்டு தேவனை தேடு. பைபிள் வாசிக்கும் போது கால் வரும், தடையை தாண்டு. சர்ச்சைக்கு வரும்போது நண்பர்கள் வருவாங்க, தடையை தாண்டு. நீ தாண்ட 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 அவரை காண்பாய். இதனால் வரைக்கும் நீ தாண்ட முடியாம உட்காந்துருக்க. இல்லை, இனி உனக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீ எழும்பி பிரகாசி, அவர் ஒளி உண்மையில் உதித்தது. அல்லேலூயா. மத்தேயு 7:9, உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? 10 வாசிங்க. தன்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப இயேசுவினிடத்துல கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்கிற இந்த சத்திய வசனத்தை உன் இருதய பலகையிலே நீ எழுதி வைத்துக்கொள். நீ கேட்கிறவர்களை பெற்றுக்கொள்வாய். நீ கார் கேட்டு வரல, வீடு கேட்டு வரல, நல்லா வாழணும்னு கேட்டு வரல. நீ கேட்டு வந்திருக்கிறது என்ன? என் குடும்பம் சந்தோஷமா என் கிட்ட இருக்கணும் தானே கேட்கிற. அதை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் பையன் என்னோட இருக்கணும், என் மருமக என்னோட இருக்கணும், அதானே கேட்கிற. கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதற்குண்டான வழிவாசலை கர்த்தர் திறக்கிறவராக இருக்கிறார். நீ விசுவாசிப்பாயானால் உன் குடும்பத்தோடு, உன் மருமகளோடு, மருமகனோடு, உன் பிள்ளைகளோடு, உன் பேரன் பேத்திகளோடு நீ சந்தோஷமா இருப்பது மிக நிச்சயம். ஏனென்றால் நீ மனிதனிடத்துல கேட்க வரவில்லை, கர்த்தராகிய இயேசுவினிடத்துல கேட்க வந்திருக்கிறபடி கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைங்களே. இது எல்லாத்தையும் காட்டணும். அபிஷேகம் வேணுங்கிறவர்களுக்காக ஒரு வார்த்தை. மத்தேயு புஸ்தகம் 6:33. அவ்வளவுதாங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். நீ தேடுவாயானால் உன்னை கர்த்தர் கண்டடைய செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அம்மா இயேசுவின் இடத்துல நீங்க கேட்டதை பெற்றுக்கொள்வீங்க. சொல்லுங்க, நீங்க என்ன கேட்குறீங்களோ, என்ன கேட்குறீங்களோ, ஐயோ நான் கேட்கவே இல்லையே இது வரைக்கும், நான் என்ன பண்ணுவேன்? இப்ப கேளு, கண்களை மூடுவோமாக. கண்களை மூடுவோமாக. என்ன வேணுமோ இந்த தருணம் உங்களுக்கு உண்டானது. இயேசுவின் இடத்துல இருந்த அபிஷேகம் உங்களுக்கு வேணும் என்றால் அதை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். இயேசுவின் இடத்துல இருக்கிற ஞானம் உங்களுக்கு வேணும் என்றால் அதை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தன் அபிஷேகத்தை தன் சீஷர்களுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நீங்கள் புறப்பட்டு போய் என் நாமத்தினால எதை செய்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று வர சொல்லி, எதை கேட்டாலும் தருவேன் என்று. அப்ப அற்புதங்கள் செய்யுங்கன்னு அனுப்பிச்சிருக்கிறார், செய்யாதன்னு சொல்லல. எலிசாவுக்கு எப்படி ஒரு எலியாவும் நமக்கு ஒரு எலியாவும் உண்டு. அவரே இயேசு கிறிஸ்து. ரதத்திலே எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது எலிசா தகப்பனே தகப்பனே என்று கதறினது போல அந்த
எலியா ரதத்துக்கு எடுத்துக்கொண்ட பொழுது கீழே வரவில்லை, எலிசா காணவில்லை. ஆனால் கதறினான். அவனுக்கு கிடைத்ததோ சால்வை. எலிசாவுக்கு கிடைத்த பாக்கியம் அவ்வளவுதான். ஆனால் நமக்கு நம் எலியா சிலுவையில் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளும் தகப்பனே என்ற அறைக்கூவல் எத்தனையோ ஜனங்கள் ஏறெடுத்திருப்பாங்க. அந்த அறைக்கூவலை கேட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தவராக நம் பாவங்களுக்காக, நம் அக்கிரமங்களுக்காக, நம்மை விடுவிப்பதற்காக, என் நாமத்தினால் நீங்கள் பிதாவினிடத்தில் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்வதற்காக, உனக்காகவும் எனக்காகவும் மரண கல்லறையில் இருந்து உயிர்த்தெழுந்து இதோ உன்னோடு நான் இருக்கிறேன், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னவராய், நம் பக்கத்திலே வந்து நின்றவராய், இந்த பிரதான எலியாவை, இந்த பிரதான இயேசு கிறிஸ்துவை நாம் விட்டு விடாதபடிக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்ற வார்த்தை பிரகாரமாக அனுதினமும் அவரை தேட நம்ம எப்போ கொடுப்போமா? விட்டு விடாத தேவ பிள்ளையே, இயேசுவை வாழ்க்கையில விட்டுடாத வலிமை தம்பி. அம்மா ஐயா, உலகம் ரொம்ப பிஸியா நம்மளை வச்சுக்கோ, இயேசுவை மட்டும் விட்டுடாத. இந்த உலகத்துல நீ எதை விட்டாலும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவை விட்டுடாத. அவர் உனக்காக எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அம்மா, இந்த வேலையில என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் நீ நினைக்கிறல்ல ஐயா, என் செத்த சரீரம் மாறணும்னு நீ நினைக்கிறல்ல, கேளு. எவ்வளோ நாள் கேட்கணும்னு எனக்கு தெரியாது, ஆனா என் அப்பாவுடைய லாபத்தை கொண்டு சொல்றேன். இந்த மண்ணான மனுஷன் ஒன்றும் இல்லை, ஆனா என் பரமன் குயவன் நம்மை வழி நடத்துகிற முடியினால அவர் நாமத்தை கொண்டு விசுவாசத்தை சொல்றேன். உன் செத்த அவயம் உயிர் மீட்சி அடையும். அதுக்கு நீ செய்ய வேண்டியது உண்டே விடுதான். நல்ல பங்கை தெரிந்து கொண்ட நீ ரைட் பிளேஸ்ல எதை வேணுமோ நல்ல டிசைனோட அவர் சமூகத்தில் நீ அமர்ந்திருப்பாயானால் நீ அவரை காண்பாய், நீ அவரை காண்பாய். அப்பா, இதோ எங்கள் கெஞ்சுதல் உம் காதுக்கு கேட்கப்படுவதாக. பிள்ளைகள் ஒன்று கூடி தாயாருக்கு கனத்தை கொடுக்க நீ உதவி செய்வீராக ராஜா. உன் பிள்ளைகளாகிய நாங்கள் வேதனையோடு வலியோடு இராதபடிக்கு, கவனிப்பாரற்ற பிள்ளைகளாய் இராதபடிக்கு நீர் ஒவ்வொரு பிள்ளைகளை கனத்துக்குரியவர்களாய் மாற்றுங்க. நீ இயேசுவை தேடினாய், உன் வாழ்க்கைக்கு என்ன கிடைச்சதுன்னு ஜனங்கள் சொல்லலாம். இப்ப பதில் இல்லை, ஆனா ஒரு நாள் வரும், நாங்கள் பதில் சொல்லுகிறவராய் அல்ல, எங்கள் நிமித்தம் செய்கிற அற்புதத்தை கண்டு அந்த ஜனங்கள் எங்கள் அண்டையில் மறுபடியாக செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறோம். என் குடும்பம் இணைந்தால் போதும் என்று நினைக்கிறவர்களுக்கு குடும்பத்தை இணைத்து தாங்க அப்பா. ஆண்டவரே கேட்கிறோம், யாரேனும் இந்த இடத்துல ஆண்டவரே இரட்டிப்பான நன்மை வேண்டும் என்று, இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ, இந்த அபிஷேகத்தை இறக்குங்க அப்பா, இந்த வல்லமையை இறக்குங்க அப்பா. இரட்டிப்பான அபிஷேகம் ஆண்டவரே. ஒண்ணு கேட்கிறோம், ஏதோ முன்னாடியே நாங்கள் சண்டர் ஆயிடும், நீங்க எங்களை உயர்த்த போறது மிக நிச்சயம் ஆண்டவரே. இங்க இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பது மிக நிச்சயம். ஆனா நாங்க எந்த நிலைக்கு போனாலும் நாங்க நினைக்கட்டும், நாங்க வெறும் மண்ணு,
நாங்கள் வெறும் மண்ணு. ஆயிரங்களை கொடுக்க போகிறதற்காய் நன்றி. 10,000ங்களை கொடுக்க போகிறதற்காய் நன்றி. லட்சங்களை கொடுக்க போகிறதற்காய் நன்றி. என் நிலையில போனாலும் நாங்கள் மண் என்று நாங்கள் எங்கள் நினைவு எங்களை சொல்வதாக. இந்த வேளையில் உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களும் இயேசுவே இயேசுவே தகப்பனே தகப்பனே என்று உங்களுடைய பிள்ளைகள் அபயமிடுகிற இந்த வேளையில சால்வையை காணட்டும் ஆண்டவரே, சால்வையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகள் ஆகிய எங்கள் மீது உங்களுடைய சால்வை விடட்டும். வியாதியஸ்தர் மேலே உங்களுடைய கரங்களை வையுங்க அப்பா. ஏதோ தகப்பன் ஒரு பெரிதான அற்புதத்தை கொடுங்க ஆண்டவரே. வியாதியினால மனுஷங்க ஒதுக்கி வைக்கலாம், அந்த நிலை இராதபடி ஒதுக்கின ஜனங்கள் கிட்ட வந்து சேரும்படியான ஒரு கிருபையை கொடுங்க. உறவுகள், பிரிந்து போன உறவுகள் ஒன்றாய் சேர நீர் உதவி செய்யுங்கப்பா. பிரிந்து போன உறவுகள் ஒன்றாய் சேர நீர் உதவி செய்யுங்கப்பா. தனிமரமாய் நான் நிற்கிறேன் என்று பரிதவிக்கிற உள்ளங்களுக்கு ஆறுதலாய் நீர் வருவீராக ராஜா. ஓ ஜீசஸ், இயேசுவே, உன் பிள்ளைகளை தொடும் சுவாமி. வலிகள் வேதனைகளை நீக்குங்கப்பா, நீக்குங்கப்பா. அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. மனநோவுகளை நீக்கி போடுகிறார்கள், மனநோவுகளை நீக்கி போடுகிறார்கள். சந்தோஷமாய் உங்களுடைய பிள்ளைகள் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்கிற நிச்சயத்தோடு உங்களுடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்வார்களாக. தேவ சமூகம் என்னாலும் எவ்வளையும் உங்களுடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. அப்பா, நாங்கள் வேண்டின ஜெப விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறவராய் இருக்கிறேன். எங்கள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அடுத்த நிலைக்கு திருச்சபை எடுத்து செல்லுங்க. அடுத்த நிலைக்கு விசுவாச பிள்ளைகளை எடுத்து செல்லுங்க. அடுத்த நிலைக்கு எங்களை நீர் அழைத்து செல்லுங்கப்பா. இதிலும் மேலாலும் எங்களை நாங்கள் காண எங்கள் கண்கள் திறக்கப்படச்சு. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை பொறுப்பெடுத்துங்க. வர முடியாத ஒவ்வொரு பிள்ளைகளை பொறுப்பெடுத்துங்க. வர முடியாதவர்களுக்கும் அபிஷேகங்கள் வல்லமைகளை தாங்க உங்க கருத்தில் ஒப்புக்கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டுகிற நல்ல பிதாவே.